இப்போ நம்ம ஒரு சொஜ்ஜினா அதாவது கேசரி பார்க்க போகிறோம். கோதுமை ரவையில் கேசரி. நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், நல்லா நெய்யில் செவக்க வறுத்து எடுத்துருக்கேன். அதோட முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். சின்ன டம்ளர் தான், கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் 50 கிராம் இருக்கும், அவ்வளோதான். அந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம 3 தண்ணி எடுத்துக்கலாம். 3 தண்ணி வானிலையில் சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தண்ணி கொதித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரவையை சேர்க்கலாம். சேர்த்து நல்லா வேக விட்டுடுவோம். வெந்த அப்புறம் நம்ம நல்லா 1க்கு 2 சர்க்கரை, இல்லை 1.25 to 2 வரைக்கும் உங்கள் அளவு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்னா நல்லா 2 சேருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 2க்குள்ளே கொஞ்சம் 2 ரொம்ப கரெக்டாக 2 போட போகிறதில்ல, ஒரு 1.25க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சர்க்கரை சேர்க்கப்போம். இப்போ நம்ம 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்பறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்க்கலாம். ஸோ தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும். நம்ம அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். இருந்தாலும் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துட்ருக்கோம். நான் அந்த ரவையே நெய்யில் தான் வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ரவையெல்லாம் சேர்த்துருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சிடலாம். நல்லா வேகணும். இது கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா கோதுமை ரவை கொஞ்சம் லேட் ஆகும். வெந்தப்புறம் நம்ம பார்க்கலாம். ரவை நல்லா வெந்தெடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து ரவை நல்லா வச்சாச்சு. தண்ணியும் கொஞ்சம் நல்லா வச்சிடும். நல்லா ஒரு 1.25 கப் அளவு நான் சொன்னேன்ல, அந்த அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதிலே 2 ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்குவோம். நான் கலர்லாம் ஒன்றும் சேர்க்கலை. நம்ம வெள்ளை ரவை பாம்பே ரவையாக இருந்தால் நம்ம கலர் சேர்க்கலாம். இதுக்கு கலர் வேண்டாம். இதுவே நம்ம நல்லா வறுத்துருக்கோம் சிவப்பாக. ஸோ இதுவே ஒரு மாதிரி கலர் மெரூன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கலர்லாம் சேர்க்கலை. இப்போ இந்த சக்கரைலாம் கரைஞ்சி நல்லா கொதி விட்டு சேர்ந்து வரட்ட அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். ஸோ சக்கரைலாம் கரைஞ்சி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் வைக்கணும். அவ்வளோதான் போதும். ரொம்ப நெய் வேணும்னு இல்லை. ஏன்னா நல்லா நானே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ரவையெல்லாம் வறுத்து எடுத்தேன். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கும் போது 1 ஸ்பூன் விட்டேன். இப்போ நல்லா ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் தான் நானுமே போட்டுட்டேன். நீங்கள் அந்த அளவுக்கு தகுந்தாப்புல நெய் பார்த்து விட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு கப்பில் 100 கிராம் இருக்கும் ரவை, அவ்வளோதான் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா எல்லாம் சேர்ந்து நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கலாம். வெல்லம் சேர்த்தா அது கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் மாதிரி ஆகிடும். ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கோம் கோதுமை ரவையில் சர்க்கரை பொங்கல். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்த்தேன். ஸோ எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு சொஜ்ஜி ரெடி, அதாவது கோதுமை ரவை கேசரி ரெடி.
கேசரி ரெடி ஆகிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பூஜைக்கோ இல்லை ஏதாச்சும் பண்டிகைன்னா செய்யறதுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் வேகம் ஆனால் டைம் ஆகும். இல்லை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, நல்லா வறுத்துட்டு அளவு தண்ணி எடுத்து வச்சு, அதாவது 3 தண்ணி வச்சு நீங்கள் குக்கரில் கூட வச்சு எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்து மசிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.